தயவு செஞ்சு ஹரத்துக்கு வரக்கூடியவங்க தவாஃப்ல இருந்தாலும் சரி, அதே மாதிரி அவங்க கூட்டத்தில் கியூவில் இருக்கும் போதா இருந்தாலும் சரி, ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக இருக்கணும். சேஃப்ல பக்கெட்டில் கையை போட்டு பரிசை மணி பேச திருடுறாங்க. அந்த அளவுக்கு ஹரத்தில் மோசமான செயல் நடந்து கொண்டு இருக்குது. அதே மாதிரி தவாஃபில் போகும்போது, காபா கிட்ட போகும்போது பர்ஸ் அணிஞ்சு கொண்டு போவாங்க. பெல்ட் மாதிரி பர்ஸ் இருக்குல்ல, அது அணிஞ்சு கொண்டு போவாங்கன்னு சொன்னால் அதை அந்த கிளிப்பை ஓப்பன் பண்ணி அந்த பர்ஸை அப்படியே திருடிட்டு போகக்கூடிய நிலைமை இருக்குது. தயவு செஞ்சு ஹரத்துக்கு வரவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. உங்களுடைய உடைமைகள் விஷயத்துல கவனமா இருங்க. யாரும் ஹரத்துக்கு வரும்போது எந்த மணி பேசோ காசோ கொண்டு வராமல் இருந்தால் ரொம்ப நல்லோம். ரூம்லேயே உங்களோட பேக்லேயே வச்சுட்டு வாங்க பாதுகாப்பா. அப்படி இல்லை கொண்டு வந்தா அதில் ரொம்பவுமே ஜாக்கிரதையா கவனமாக இருந்துவாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய வீடு இருக்கக்கூடிய இடத்துல இப்படியா அநியாயங்கள் நடக்குது. அல்லாஹ் தான் இதுக்குரிய முடிவை ஏற்படுத்தணும். ஒரு போலீஸ் உத்தியோகத்தில் சந்திச்சேன். சிவில் இருந்தார் அவர். அவர்கிட்ட பேச்சு கொடுத்த சந்தர்ப்பத்தில் அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு நாளும் திருடங்களை பிடிச்சி கொண்டு தான் இருக்கிறோம். இரவுபாலாக வேலை பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் திருடங்களை பிடிச்சி கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் திருடங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக கொண்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு 2-3 ஃபோட்டோவை காட்டினாரு. இஹ்ராமோட இருக்கிறாங்க திருடர்கள். சுப்ஹானல்லாஹ், இஹ்ராமோட திருடர்களை பிடிச்சிருக்கிறாங்க, மாட்டிருக்கிறாங்க. ஸோ இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி காரியங்கள் யாருமே செய்யக்கூடாது. இது அல்லாஹ்வுடைய மாளிகை, அல்லாஹ்வுடைய வீடு அமைஞ்சிருக்கிற இடம். இங்கே கண்ணியமாக நடந்து கொள்ள வேணும். ஸோ இங்கே வரக்கூடியவங்க பாதுகாப்பாக இருங்க இன்ஷா அல்லாஹ். இது முக்கியமான செய்தி. இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உம்ராக்கு வரக்கூடியவங்க ஜாக்கிரதையாக அவங்க இருப்பாங்க. ஸோ இன்ஷா அல்லாஹ் இதை மற்றவங்களுக்கு கொஞ்சம் பிரயோசனமாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ்.